Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குடும்ப பெண்களுக்கான செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு, மார்னிங் எழுந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறோம்ல, அப்போமே என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தனி லுக்கு கொடுக்கும் நம்ம ஃபேஸ்க்கு. இன்னொன்று, அந்த நாளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தொடங்குற மாதிரி இருக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஏன்னா மார்னிங் எழுந்த உடனே நம்ம நேராக கிச்சனுக்கு தான் வருவோம். கேஸ் கிட்டே நின்று தான் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபேஸே ரொம்ப ஒரு மாதிரி கருத்து போகிற மாதிரிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். இதுதான் முதல் டிப்பு. அடுத்த டிப்பு, மார்னிங்கே எழுந்து நம்ம டீ கண்டிப்பாக குடிப்போம், காஃபி கண்டிப்பாக குடிப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுந்த உடனே ஹாட் வாட்டரை குடிக்க பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் பர்பஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஹாட் வாட்டர் குடிக்கும் போது நம்மளுடைய வயிறு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஆஃப்டர் டைஜஷனுக்கு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். டீ காஃபினா கண்டிப்பாக சுகர் போடாமல் நம்ம குடிக்கவே மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம சுகரை அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ இப்படி ஹாட் வாட்டரை குடித்து பழகி பாருங்கள். அடுத்து மூணாவது டிப்பு, 90% ஆஃப் பெண்கள் கண்டிப்பாக நைட்டி போடணுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டால் அதெல்லாம் அழுக்காயிடும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் மார்னிங்லேருந்து நைட்டு வரை நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நல்லா நீட்டாக பவுட்ரு அடித்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகும்போது நைட்டி போடுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்போ தான் நம்மளுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். இப்போ பாரு நைட்டியை போட்டுட்டு ஒரு கொண்டையை போட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து நாலாவது டிப்பு, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அதுக்காக தான் நம்ம வாக்கிங் போகணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. பொதுவாகவே நம்ம வாக்கிங் போகிறது நம்ம உடம்புக்கும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 1/2 hour நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடும்ப பெண்கள் நம்ம கண்டிப்பாக வாக்கிங் போனோன்னா அது ஃப்யூச்சரில் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. வீட்டுக்கு பக்கத்தில் பார்க்கெல்லாம் இருக்குன்னா இன்னுமே பெஸ்ட்டு. ஒரு ஈவினிங் டைமில் 1/2 hour போயிட்டு நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் நம்ம போகாமல் ஓவர் திங்கிங் பண்ணாமல் நம்ம இருக்கலாம். ஸோ டெய்லி 1/2 hour வாக்கிங் போகிறது ரொம்ப முக்கியமானது. இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 5வது டிப்பு, ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக முயற்சி செஞ்சுட்டே இருந்திருப்போம். ஆனால் நம்மளால் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. அதுக்காக நம்ம ரொம்ப சோர்ந்து அப்படியே கவலைப்பட்டுட்ருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மேலே நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வச்சு நம்மளால் ஏன் அந்த வேலையை செய்ய முடியல, கண்டிப்பாக நம்ம செஞ்சு அதை முடிச்சே ஆகணும், நம்மளால் கண்டிப்பாக அது முடியும் அப்படின்ற மைண்ட் டார்கெட் நம்ம வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையை ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த 5 டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மாற்றத்தை நம்மளால் அடைஞ்சிருக்க முடியும். நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.